மறைந்த காமெடி நடிகர் குமரிமுத்துவின் 10ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி இன்று. குமரிமுத்துவை பொறுத்தவரை பல மொழிகளில் இதுவரை 700க்கும் அதிகமான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் காமெடி கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தி இருக்கிறார். குமரிமுத்து என்றாலே சிரிப்பு, சிரிப்பு என்றாலே அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு குமரிமுத்து என தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளமாக விளங்கியவர். ஒரு நடிகர் என்பதை தாண்டி பல நூல்களை கற்றறிந்த ஒரு அறிஞராக விளங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் காட்டுப்புதூரில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆரம்பத்தில் தனது அண்ணன் KM நம்பிராஜனை போல தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக வேண்டும் என ஆசைப்பட்ட குமரிமுத்துவுக்கு பல்வேறு கேலிகளும் கிண்டல்களுமே பரிசாக கிடைத்தது. ஏன் அவரை பெற்ற தாய் கூட இந்த கண்ணை வைத்துக் கொண்டு நீ எப்படி சினிமாவில் சாதிக்கப் போகிறாய் என சந்தேகமாகத்தான் கேள்வி எழுப்பினார். தான் பட்ட அவமானங்களை படிக்கல்லாக எடுத்துக்கொண்டு தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி காமெடி நடிகர் எனும் அந்தஸ்தையும் பெற்றார் குமரிமுத்து. நம்மில் பல பேருக்கு குமரிமுத்துவை தான் ஒரு நடிகராக தெரியும். ஆனால் அவரது அண்ணன் KM நம்பிராஜன் தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த அசத்தி இருக்கிறார். மேலும் குமரிமுத்துவின் அண்ணி தாம்பரம் லதா நம்பிராஜன் இதுவரை தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் அந்த காலத்தில் நடித்து புகழ் பெற்றவர். இவர்கள் மட்டுமல்லாமல் குமரிமுத்துவின் இன்னொரு அண்ணன் KM பாலகிருஷ்ணன் தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் ஒரு இயக்குனராகவும் வலம் வந்தவர். என்னதான் குமரிமுத்துவின் குடும்பம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் தனது அண்ணன்களின் உதவியை நாடாமல் நடிகவேல் MR ராதாவின் நாடக குழுவில் இணைந்து குமரிமுத்து நடிப்பு பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு அதன் பின்னே தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக உயர்ந்தார். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தனது சிரிப்பை பரிசாக அளித்த குமரிமுத்துவின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை நினைவு கூறுவோமாக. திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் பெரிய அளவில் சம்பாதிக்கவில்லை. சினிமாவில் நடித்துக் கொண்டே அவ்வப்போது பல நாடகங்களையும் அரங்கேற்றி வந்தார் குமரிமுத்து. அந்த நேரத்தில் குமரிமுத்துவின் மகள் திருமணத்திற்கு பணம் தேவைப்பட யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு இலங்கையில் ஒரு நாடகம் நடத்த வாய்ப்பு கிடைத்தது. பெரிய காமெடி நடிகரை வைத்து அந்த நாடகத்தை நடத்தினால் குமரிமுத்துக்கு 50,000 பணம் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் இவருடன் நடித்த பல முன்னணி காமெடி நடிகர்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தும் யாரும் வரவில்லை. அப்போது ஒரு நாள் நடிகர் விவேக்கிடம் குமரிமுத்து அந்த நாடக பற்றி சொல்ல விவேக்கும் வருவதாக சம்மதம் தெரிவித்தார். அந்த நாடகத்தில் நடிக்க விவேக்கிற்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. நாடகமும் இனிதே நடந்து முடிய குமரிமுத்துவுக்கும் 50,000 பணம் கிடைத்து விட்டது. விவேக்கிற்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணத்தோடு குமரிமுத்து விவேக்கை சந்தித்த போது சின்ன கலைவாணர் விவேக் அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை உங்களின் மகளின் திருமணத்திற்கு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியவுடன் அடுத்த நிமிடம் விவேக்கின் கையை பிடித்து கண்ணீர் விட்டு அழுது நன்றி சொன்னாராம் நடிகர் குமரிமுத்து. அது மட்டுமல்லாமல் ஒரு காமெடி நடிகர் என்றில்லாமல் தமிழ் இலக்கியங்களை முழுமையாக கற்றுத் தேர்ந்த ஒரு அறிஞராகவே விளங்கினார் குமரிமுத்து. குமரிமுத்து இறந்தபோது அவரது கல்லறையில் எங்களது தந்தை உயிரோடு இருந்தவரை அனைவரையும் சிரிக்க வைத்தார். கடவுளே தற்போது உனக்கான நேரம் இது என்று தனது தந்தையின் மீதான பாசத்தை வசனங்களாக அவரது கல்லறையில் பொறித்து வைத்தார்கள் குமரிமுத்துவின் பிள்ளைகள். சமீபத்தில் கூட குமரிமுத்துவின் மகள் எலிசபெத் அளித்திருந்த பேட்டியில் எனது தந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை உட்பட 4 பிள்ளைகள். எங்களது தந்தை பல ஆண்டுகள் சினிமாவில் நடித்திருந்தால் பெரிய அளவு சம்பாதிக்கவில்லை. ஒருமுறை எனக்கு தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க வாய்ப்பு வந்தபோது எனது தந்தையிடம் கேட்டேன். அதற்கு அவர் ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்துவிட்டு நான் இறந்த பிறகு நீ சினிமாவிற்கு நடிக்கப்போ என்று கூறினார். எனது தந்தையை கண்டு வியந்தேன். காரணம், பணத்திற்காக பெற்ற மகள்களை நடிக்க சொல்லாமல் உழைத்து வாழச் சொன்ன எனது தந்தையை நினைத்து இன்றும் பெருமைப்படுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார் குமரிமுத்துவின் மகள் எலிசபெத்.